வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 33. இரு கைகளையும் உயரே தூக்கி லேசாக சோம்பல் முறித்தபடி திரும்பிய ஜெய் மணியின் ஆராயும் பார்வையில் சட்டென்று கைகளை கீழே போட்டான். என்ன பார்வை, சீக்கிரம் போய் டிஃபன் எடுத்து வைப்போ என்று மிடுக்குடன் அவளை அதிகாரம் செய்தான். பாருடா அதிகாரத்தை என உள்ளுக்குள் வியந்தவள். இட்லி ஊத்தி வச்சுட்டுதான் அத்தை மிக்சியில சட்னி அரைக்கிறாங்க இருக்கும் என்றாள் அமைதியாக. அவளின் பார்வையை தவிர்க்க வேண்டி, சரி அதுக்குள்ள நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், திலக் நீயும் போய் யூனிஃபார்ம் மாத்துப்போ என்றவாறு எழுந்து தன் அறைக்கு சென்றான் ஜெய்சங்கர். அவன் கண்ணை விட்டு மறையும் வரை யோசனையோடு விழிகளால் தொடர்ந்தவள் பின் திரும்பி திலக்கை கவனித்தாள். ஜெய் உரைத்ததை காதிலேயே வாங்காதவன் போல் அசட்டையாக இருந்தவனின் கண்ணம் வருடியவள். என்னடா செல்லம், சித்தப்பா சொன்னதை காதல விழலையா? அப்படியே உட்கார்ந்திருக்க, போய் ட்ரெஸ் மாத்து, இல்லனா சித்தி வந்து மாத்தி விடவா என்று கனிவுடன் கேட்டாள். வேணா சித்தி, நானே மாத்திக்கிறேன் என்று எழுந்தான் சிறுவன். அவனுடைய தளர்ந்த நடையை கண்ணுற்றவளின் நினைவில் மீண்டும் ஜெய்யின் வார்த்தைகள் எதிரொலித்தது. அப்படி என்ன பெயிண்டிங்ல கேம் விளையாடினாங்க, அதுவும் மயக்க வர அளவுக்கு? இவருக்கும் மயக்கல வந்ததா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நானும் 2 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அன்னைக்கு ராத்திரியிலேருந்து இவர் ஏதோ சரியில்லை. திலக்க நானே ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன்னு நேரா வீட்டுக்கு வர்றதே இல்ல. அங்கங்கன்னு சுத்திட்டு தினமும் தாமதமா தான் வர்றது. என்ன பழக்கம் அது? அவன் ஹோம கூட செய்யல, சாப்பிட்டோன்னு தூங்க போறான். வேகமாக எழுந்து அவனை நாடி சென்றாள் அவள். அப்பொழுதுதான் டவலால் முகத்தை துடைத்தபடி வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்தான் அவன். தன் எதிரே நெஞ்சின் குறுக்கே கைகளை கட்டியபடி குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருக்கும் மனைவியை கண்டு சற்றே தடுமாறினான் கணவன். விழிகளை பட்டென்று வேறு பக்கம் திருப்பியவன் தலைவாரும் பாவனையில் கண்ணாடியிடம் திரும்ப சட்டென்று குறுக்கே வந்து நின்றாள் மணி. ஏய் என்ன என்ற முகத்தை சுளித்தான் ஜெய். அதைத்தான் நானும் கேக்குறேன், என்ன என்றபடி அவனை ஊடுருவும் பார்வை பார்த்தாள். என்றவள் தோளை பற்றி நகர்த்தி நிற்க வைத்தவன் மிகவும் தீவிரமாக தலைவாரினான். நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை நாளாவது என திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் கேள்வி எழுப்பினாள் மணி. என்ன என்று விழித்தவன், 22 நாள் ஆகுது. ஏன் என புரியாமல் கேட்டான். இல்ல, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. முழுசா அந்த 30 நாள் கூட என் முகத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா? அதை தெரிஞ்சுக்கிறதான் கேட்டேன். அவனுடைய பாரா முகத்தை அவள் குத்தி காண்பிக்க முகம் இருள உள்ளம் சோர்ந்தவன் தன் கையில் இருந்த சீப்பை டேபிளில் விட்டெறிந்து விட்டு விரக்தியுடன் சென்று கட்டிலில் அமர்ந்தான். புது மனைவியாக தன் கணவனிடம் சில எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவனுடைய மனது சரியில்லை என புரிந்து சற்று ஒதுங்கி இருந்தவளுக்கு 2 நாட்களாக அவன் திலக்கை அழைத்துக் கொண்டு தனியாக வெளியில் சுற்றுவதோடு மட்டுமில்லாமல் வீட்டில் இல்லாத கதைகளை வேறு புனைக்கவும் லேசாக சந்தேகம் எழுந்தது அவளுக்கு. முதலில் அலுவலக பிரச்சனை என்றெண்ணி சாதாரணமாக இருந்தவளுக்கு மெல்ல திலக்தான் பிரச்சனையோ என்கிற குழப்பம் ஏற்பட்டது. அதோடு நிச்சயத்தின் பொழுது நின்னியூரில் அவன் கூறிய வார்த்தைகளும் நினைவு வந்தது. சித்தப்பாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ காட் என அதிர்ந்தவள். ஒருவேளை திலக் இவர்கிட்ட அதை நேரடியா சொல்லிட்டானா? அதனாலதான் அப்படி டென்ஷனா அவனை சமாதானப்படுத்த கூட்டிட்டு அலையிறாரா என்று அவன் முகம் நோக்கினாள். அதில் தெரிந்த வேதனை அவளுக்கு வருத்தத்தை கொடுக்க அமைதியாக அவனை நெருங்கியவள் எதுவும் பேசாமல் அவன் தலையை இழுத்து தன் நெஞ்சோடு புதைத்துக் கொண்டாள். தன் மனதின் வேதனையை யாரிடமும் பகரவும் முடியாமல் ஆதரவு தேடவும் வழியில்லாமல் தனிமை துயரில் தள்ளாடியவன் சட்டென்று அவளை இறுக கட்டிக்கொண்டு மௌனமாய் கண்ணீர் சிந்தினாள். கணவனின் விழிகளின் ஈரம் இவள் நெஞ்சின் ஈரத்தை தொட சிரமப்பட்டு அதை விழுங்கியவள் அவனுடைய முகத்தை நிமிர்த்தி தன் புடவை தலைப்பால் அதில் வழிகின்ற நீரை மென்மையாக ஒற்றி எடுத்தாள். போதும், இப்ப என்ன, சின்ன குழந்தைதானே, எல்லாம் சரியாயிடும் என அவனை தேற்றி உச்சியில் இதழ் பதித்தாள். வெடுக்கட நிமிர்ந்தவன், மணி என்றான் திகைப்போடு. என்னடா, நாம எதுவுமே சொல்லாமலேயே பொண்டாட்டி எப்படி சரியா சொல்றான்னு பாக்குறீங்களா என கண் சிமிட்டினாள். அதில் சற்று இலகினாலும் உதடுகள் தான் விரிய மறுத்து சண்டைத்தனம் செய்தது அவனிடம். சரி சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு போன மாசமே தெரியும் என்றவளின் பதிலை கேட்டு மண்டை காய்ந்தவள் கொஞ்சம் தெளிவாகத்தான் சொல்லேன் என அழுத்து கொண்டாள். மணியின் விளக்கத்தில் மேலும் சோர்ந்தவள், அப்போவே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தானா? நீ ஏன்டா அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல?
அன்னைக்கே சொல்லியிருந்தா ஏதாவது நடவடிக்கை எடுத்து இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையை சரி செய்துக்கலாமே. இத்தனை நாள வீணடிச்சிட்டோமே என்று வருந்தினான். இன்னமும் அவ அதே நிலையில தான் சுத்திட்டு இருக்கான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அன்னைக்கு விசேஷத்தப்போ பேச விடாம வேதா தடுத்துட்டா. அப்புறமா பார்த்தா அவன் உங்கள்ட்ட நல்லாதான் பழகிட்டு இருக்கான். சரி, பழச பேசி எதுக்கு வீணா மனசை வருத்திக்கிட்டு, அதான் சும்மா இருந்துட்டேன் என்றபடி அவன் அருகில் அமர்ந்தாள் மணி. ஆமாமா, எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டுல சுத்திட்டு இருக்காம, கொஞ்சம் கூட யாருக்கும் சந்தேகமே வராதபடி எப்படி நடிச்சிருக்கான் என்றவனை வேகமாக இடைமறித்தவள், என்ன பேச்சுது? குழந்தைய போய் நடிக்கிறா அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க என முறைத்தாள். அது இல்ல மணி, உனக்கு விஷயமே தெரியாது. அவனுக்கு என்றவனின் விழிகள் ஓரிடத்தில் நிலைக்குத்தி நின்றது. என்ன திலக் என்று திணறியபடி வினவினான். ஜெயின் பார்வையையும் கேள்வியையும் தொடர்ந்து வேகமாக திரும்பிய மணி வாயில் திலக் நின்றிருப்பதைக் கண்டு முகத்தை இயல்பாக்கிக் கொண்டாள். அவனுடைய கேள்விக்கு பதில் அளிக்காமல் திலக்கின் விழிகள், அதாவது ஆகாஷின் எண்ணங்கள் அவர்கள் இருவரையும் பொறுமையுடன் ஆராய்ந்தது. லேசாக எச்சிலை விழுங்கி தொண்டையை சரி செய்தவன், என்னப்பா, என்ன வேணும் என்றான். நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை இவன் ஏதாவது கேட்டிருப்பானோ என்று உள்ளுக்குள் லேசாக உதறல் எடுத்தது அவனுக்கு. மடத்தனமா கதவை திறந்து போட்டுட்டு பேசிட்டு இருந்தேனே. என்ன திலக், உன்கிட்ட தானே சித்தப்பா கேக்குறாரு, சொல்லு என்று சற்று அழுத்தமாக கேட்டாள் மணி. என அவளிடம் வெளிகளை திருப்பியவன், பாட்டி சாப்பிட கூப்பிடுறாங்க என்றான். ஓ சரி, வரும் போ என்று அவனை அனுப்பி வைக்க புதிதாக முளைத்த சந்தேகத்துடன் ஜெய்சங்கரை ஓர வெளியில் அளந்தபடி வெளியேறினான் சிறுவன். அப்புறம் என்று சைகையில் உதட்டின் மீது விரல் வைத்து வெளிகளை உருட்டி எச்சரித்தவன் அரை வாயிலை பார்வையால் சுட்டி காட்டினான். அங்கே திரும்பி பார்த்தவள் திலக்கின் நிழலை கண்டு அதிர்ந்தாள். ஒட்டு கேக்குறானா? இன்னும் என்ன அப்புறம், உனக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேனா? குழந்தையா நீ? திலக்கூட இப்படிலாம் கதை கேட்கறதுல, வா சாப்பிட போலாம், எனக்கு பசிக்குது என்று கட்டிலை விட்டு எழுந்தான். அவர்கள் வரும் அரவம் கேட்டு திலக்கின் நிழல் விரைந்து அங்கிருந்து நகர்ந்தது. அதை கண்டவன் வேகமாக மணியை தனக்கருகில் இழுத்து கிசுகிசுத்தான். இங்க பார், இதுவரை பேசின இடத்தையும் மறந்து வெளியில இயல்பாரு. அவன் மேல சந்தேக பார்வையை வீசினா அது நமக்கு தான் ஆபத்து என்று அவளை எச்சரித்து விட்டு விறுவிறுவென்று முன்னே நடந்து சென்றான். அவனுடைய சொல்லில் தேங்கி நின்றவள், சின்ன பிள்ளையால எங்களுக்கு ஆபத்தா? என்ன உளர்றார் இவரு? அவனால எங்களை என்ன செஞ்சிட முடியும் என்று குழம்பி நின்றாள். மணி என செண்பகம் அளிக்கும் குரல் கேட்க, இது வராத, அதுக்குள்ள போன்ல ஒரு முக்கியமான மெசேஜ் வந்துருச்சு என்று பதில் குரல் கொடுத்து சமாளித்தபடி வேகமாக மொபைலை தேடி எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் அவள். உணவருந்தும் பொழுது தன்னால் முடித்தவரை மிகவும் அமைதியாக உண்டவள் மெல்ல திலக்கிடம் வெளிகளை உயர்த்த, அதுவரை ஜெய்யிடமும் உணவிடமும் கவனமாக இருந்தவன் சரையில் என்று அவளிடம் வெளிகளை திருப்பினான். அந்த பார்வையில் ஒரு கணம் மணியின் இதய துடிப்பு நின்று பின் ஜெட் வேகத்தில் துடிக்க ஆரம்பித்தது. அவனுக்கு முன்னாடி இயல்பாரு, இல்லைன்னா ஆபத்து. அவன் எச்சரிக்கையை முதலில் சாதாரணமாக எண்ணி குழம்பியவளுக்கு இப்பொழுது ஏனோ திலக்கின் பார்வையில் மெல்லிய குளிர் பிறந்தது. எனக்கு அபயம், அதுவும் தங்கள் வீட்டில் உள்ள சின்ன பையனிடம் என்று அதை ஒதுக்க முயன்றாள். ஆனால் வீட்டிற்கு வந்த பொழுது அவனுடைய முகத்தில் தெரிந்த சோர்வு இப்பொழுது அவனிடம் இல்லையே. மிகவும் தெளிவாக இருப்பது போலல்லவா இருக்கிறது. அதெப்படி? அதுவும் என்ன பார்வை அது? ஏன் அவன் எங்களை அப்படி வெறித்து பார்க்கிறான்? என்னதான் நடக்கிறது இங்கே? இவர் என்னிடம் எதை மறைக்கிறார் என நகத்தை கடித்து துப்பாத குறையாக தனக்குள் எழுந்த பல கேள்விகளால் குழம்பி தவித்தாள் பெண். என்னடா அதிசயம் அது? நம்ம வீடுதானா? 2 வாயாடிகளும் இவ்வளவு அமைதியா இருக்குதுங்க என்று அந்த சூழ்நிலையை கலைத்தார் செண்பகம். ஏம்மா நீ வர கடுப்ப கலப்புற? எப்படா சாப்பிட்டு முடிச்சு போய் கட்டில விழுவோன்னு எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு என அசால்ட்டாக அடித்து விட்டாள் ஜெய். திலக்கின் பார்வை அடுத்த கேள்வியாய் மணியிடம் உயர வெக்க வெக்க விழித்தாள் அவள். அட பாவீங்களா, நான் அமைதியா இருக்கிறதெல்லாம் ஒரு குத்தமா? இந்த அத்தை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குதே. ஆனாலும் நம்ம ஆள சும்மா சொல்லக்கூடாது. நம்மளை விட அவனை பத்தி ஏதோ ஒரு பெரிய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்காரே. அசால்ட் ஆறுமுகமா டைலாக் அடிச்சு விடுறாரு. ஏற்கனவே இவன் பார்வையே சரியில்லை, இதுல ஆபத்துன்னு வேற சொல்றாரே. அப்படி என்னவா இருக்கும்? ஒருவேளை ஏதாவது வில்லன் குரூப் இவனை எங்களுக்கு எதிராக கைக்கூலியா பயன்படுத்துதா? இவனை வச்சு அப்படி என்ன ஆபத்தை வரவழைக்க முடியும் என திரும்பவும் அங்கேயே சுற்றி சுற்றி வந்தவள் ஜெயின் முறைப்பை உணர்ந்து, அடியே லூசு மணி,
அவன் உன்னை தாண்டி வச்சக்கண் வாங்காம பாக்குறான். சீக்கிரம் ஏதாவது சொல்லி சமாளி என்று மானசீகமாக தன் தலையிலேயே தட்டி கொண்டாள். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அம்மாவும் பிள்ளையும் என்ன ரொம்பதான் வாயாடி வாயாடின்னு கிண்டல் பண்றீங்க. அதனால இனிமே யாரும் பேசாம நானா பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். எங்க அந்த சூழ்நிலையிலும் தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்து விட்டான் ஜெய்சங்கர். ஜெய், உன் பொண்டாட்டி என்னடா அப்படி காமெடி பண்றா? சத்தியமா என்னால முடியலடா, ஷோ கடவுளே என்று தன் நெஞ்சில் கை வைத்து நகைத்த செண்பகம், கண்ணு, சபதம் எதுவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அத நம்மால கடைபிடிக்க முடியுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும்டா. அது தெரியாம இப்படி அவசரப்பட்டுடியே என்று கேலியாய் உச்சி கொட்ட முகம் சிவந்தாள் மணி. 2 பேரையும் என பல்லை கடித்தவள் மற்றதை மறந்து, டேய் திலக், நீயாவது என் டீமா இல்லையாடா? இவங்களை சும்மா விடக்கூடாது என்று அவனிடம் கையை நீட்டினாள். இருவரும் அறைக்குள் ஏதோ ரகசியமாக கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற சந்தேகத்தில் இருந்த ஆகாஷ், செண்பகம் ஜெய்சங்கரின் கேலியால் பொங்கி எழுந்த மணியை கண்டு அழகாய் முருவளித்து, நான் உங்க டீனா சித்தி என்று அவள் உள்ளங்கையில் தன் குட்டி கையை வைத்தான். அது என்றவள் கெத்தாக திரும்பி மற்ற இருவரையும் ஏளனமாக பார்த்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.